வணக்கம். இன்றைய முக்கிய தலைப்புச் செய்திகள். ஏப்ரல் 19 முதல் ஜூன் 1 வரை 7 கட்டங்களாக 2024 மக்களவைத் தேர்தல். தமிழகத்தில் ஏப்ரல் 19 வாக்குப்பதிவு. புதுடெல்லியில் மிகவும் எதிர்பார்க்கப்பட்ட மக்களவைத் தேர்தல் 2024க்கான அட்டவணையை இந்திய தலைமை தேர்தல் ஆணையம் இன்று அறிவித்தது. ஏப்ரல் 19 தொடங்கி ஜூன் 1 வரை 7 கட்டங்களாக மக்களவைத் தேர்தல் நடைபெறும். புதுச்சேரியில் ஒரே கட்டமாக ஏப்ரல் 19 வாக்குப்பதிவு நடைபெறுகிறது. அன்றைய தினமே தமிழகத்தில் காலியாக உள்ள விளவங்கோடு சட்டப்பேரவை தொகுதிக்கான இடைத்தேர்தலும் நடைபெறுகிறது. நாடு முழுவதும் மக்களவைத் தேர்தலில் பதிவாகும் வாக்குகள் ஜூன் 4 எண்ணப்படுகிறது. தலைநகர் டெல்லியில் விஞ்ஞான் பவனில் நடந்த பத்திரிகையாளர் சந்திப்பில் தலைமை தேர்தல் ஆணையர் ராஜீவ்குமார் மக்களவைத் தேர்தல் அட்டவணையை அறிவித்தார். அவருடன் தேர்தல் ஆணையர்கள் ஞானேஷ்குமார், சுக்வீரர் சிங் சந்து ஆகியோர் இருந்தனர். நாடு முழுவதும் 28 மாநிலங்கள், 8 யூனியன் பிரதேசங்களில் உள்ள 543 மக்களவைத் தேர்தலுக்கான தேர்தல் தேதி இன்று அறிவிக்கப்பட்டது. 7 கட்டங்களாக தேர்தல். ஏப்ரல் 19 தொடங்கி ஜூன் 1 வரை 7 கட்டங்களாக மக்களவைத் தேர்தல் நடைபெறும். மக்களவைத் தேர்தலுக்கான முதல் கட்ட வாக்குப்பதிவு ஏப்ரல் 19 தொடங்கி இதில் 102 தொகுதிகளுக்கான வாக்குப்பதிவு நடைபெறுகிறது. 89 தொகுதிகளில் இரண்டாம் கட்ட வாக்குப்பதிவு ஏப்ரல் 26 நடைபெறுகிறது. 94 தொகுதிகளுக்கான 3ஆம் கட்ட வாக்குப்பதிவு மே 7 நடைபெறுகிறது. 96 தொகுதிகளுக்கான 4ஆம் கட்ட வாக்குப்பதிவு மே 13 நடைபெறுகிறது. 49 தொகுதிகளுக்கான 5ஆம் கட்ட வாக்குப்பதிவு மே 20 நடைபெறுகிறது. 57 தொகுதிகளுக்கான 6ஆம் கட்ட வாக்குப்பதிவு மே 25 நடைபெறுகிறது. 57 தொகுதிகளுக்கான இறுதி மற்றும் 7ஆம் கட்ட வாக்குப்பதிவு ஜூன் 1 நடைபெறுகிறது. தமிழகம், புதுச்சேரியில் ஒரே கட்டமாக ஏப்ரல் 19 வாக்குப்பதிவு நடைபெறுகிறது. ஏற்கனவே தமிழக அரசியல் கட்சிகள் அனைத்தும் ஒரே கட்ட தேர்தல் கோரிக்கையை விடுத்த நிலையில் தமிழகத்தில் ஒரே கட்டமாக தேர்தல் நடத்தப்படுகிறது. வேட்புமனு தாக்கல் தொடக்கம் மார்ச் 20 வேட்புமனு தாக்கல் முடிவு மார்ச் 27, வேட்புமனு பரிசீலனை மார்ச் 28, வேட்புமனு திரும்பப் பெற கடைசி நாள் மார்ச் 30, வாக்குப்பதிவு ஏப்ரல் 19. நாடு முழுவதும் மக்களவைத் தேர்தலில் பதிவாகும் வாக்குகள் ஜூன் 4 எண்ணப்படுகிறது. எங்கள் சேனலை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.